நீ பயன்படுத்துகிற நீ படித்து கொண்டிருக்கிற பாடத்திட்டம் தரத்தில் மிகவும் தாழ்ந்தது என்று உனக்கு தெரியுமான்னு கேட்குறார். அதை என்சிஆர்டியை கம்பேர் பண்ணும்போது தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும் பொழுது மாநில பாடத்திட்டம் மிகவும் தரம் தாழ்ந்து உள்ளதுன்னு சொல்கிறார். ரெண்டு சிக்கலை நம்ம பார்க்குறோம். ஒன்று, பேசின இடமும் தப்பு, பேசினதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இல்லாத பேச்சை பேசக்கூடாத இடத்துல அவர் பேசியிருக்கிறாரு. சரஸ்வதி என்ற ஒரு நதியே இல்லை. வரலாற்று ரீதியாக புவியியல் வரலாற்றில் அப்படி ஒரு நதி இருந்ததாக எந்த தடயமும் கிடையாது. அது நம்பிக்கை, அவ்வளவுதான். சிந்து நதியினுடைய 5 நதிகள் தான் பஞ்ச நதிகள். அந்த பஞ்ச நதிகள் ஓடுற இடத்தை தான் பஞ்சாப்னு நம்ம சொல்றோம். அந்த பஞ்ச நதிகள் ஓடுற இடத்துல இல்லாத ஒரு நதியின் பெயர்ல நீங்க இன்னைக்கு மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரீகம் என்பதை சிந்து சரஸ்வதி நாகரீகம் என்று பெயர் மாற்றி இருக்கிறார்கள். நீங்க அந்த என்சிஆர்டி சிலபஸ் தான் உயர்ந்ததுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த என்சிஆர்டி சிலபஸை நீ ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஒரு உண்மையான வரலாறை தமிழகம் போன்ற பல மாநில பாடத்திட்டத்தில் மாணவர்கள் படித்து விட்டால் இதுல என்ன உண்மை இருக்கு, எங்க போய் சரஸ்வதியை கண்டுபிடிச்சிங்கன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாதுல்ல. ஒரு பள்ளியில 100 விழா, அந்த பள்ளி 100 ஆண்டுகளா செயல்பட்டிருக்கு. 100 ஆண்டு செயல்பட்டிருக்கிற அந்த பள்ளியினுடைய 100 விழாவுக்கு தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறாங்க. இந்த ஆளுநர் யாரிடம் பேசுகிறாரு அப்படின்னா குழந்தைகளிடம் பேசுகிறார். ஆளுநர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுலாம் யார் அப்படின்னு கேட்டால் அதில் சிலர் அந்த பள்ளிகளை பயின்று இன்றைக்கு ஒரு துறையில் ஒரு சாதனை புரிந்தவர், அவரும் பாராட்டப்படுறார். அந்த பள்ளியில் படித்து சாதனை புரிந்தவரும் இருக்கிறாரு, அந்த பள்ளியில் இப்போ படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீ யூன்னா நீ பயன்படுத்துகிற நீ படித்து கொண்டிருக்கிற பாடத்திட்டம் தரத்தில் மிகவும் தாழ்ந்தது என்று உனக்கு தெரியுமான்னு கேட்குறார். அதை என்சிஆர்டியை கம்பேர் பண்ணும்போது தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும் பொழுது மாநில பாடத்திட்டம் மிகவும் தரம் தாழ்ந்து உள்ளதுன்னு சொல்கிறார். ரெண்டு சிக்கலை நம்ம பார்க்குறோம். ஒன்று, பேசின இடமும் தப்பு, பேசினதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இல்லாத பேச்சை பேசக்கூடாத இடத்துல அவர் பேசியிருக்கிறாரு. குறிப்பாக குழந்தைங்க கிட்ட, 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க கிட்ட, படித்துக்கிட்டு இருக்கிற மாணவர்கள்கிட்ட நீங்கள் படிக்கிற பாடத்திட்டம் மிகவும் தரம் தாழ்ந்தது என்று ஒரு ஆளுநரே சொல்வது அது எப்படி ஒரு நியாயமாக இருக்க முடியும்? எந்த அடிப்படையில் சொல்கிறார்? எந்த பாடத்தில் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தையும் ஒன்றிய அரசினுடைய ஒன்றிய இடைநிலை கல்வி வாரியம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்கிற அந்த சிபிஎஸ்சி அந்த பாடத்திட்டத்தையும் எந்த இடத்துல ஒப்பிட்டு எந்த பாடத்தில் அந்த குறையை அவர் கண்டுபிடிக்கிறார் என்பதை அவர் யாருக்கு சொல்லணும்னா அரசுக்கு சொல்லணும். அப்படி ஒப்பிட்டு இருந்தார்னா ஒப்பிட்டு அவர் அரசுக்கு சொல்லணும். நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் ரோபோட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சிருக்கணும், செயற்கை நுண்ணறிவு பற்றி யார் எந்த வயசில் தெரிஞ்சிருக்கணுன்றது இருக்குல்ல. செயற்கை நுண்ணறிவை புரிந்து கொள்ளணும், செயற்கை நுண்ணறிவு எதற்கு பயன்படும் தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு அடிப்படையான அறிவியல் தெரியாமல் எப்படி செயற்கை நுண்ணறிவுக்கு நீங்கள் போக முடியும்? ஆக தொடர்பு இல்லாமல் எதையோ ஒன்று பேச வேண்டும் என்று அவர் இப்படி பேசியிருப்பது அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக ஒரு நியாயமாக, நேர்மையாக, நாகரீகமாக நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடே கிடையாது. இது முற்றிலும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் தமிழக மக்களையும் மிகப்பெரிய அளவில் அவர் ஒரு மோசமான ஒரு நிலையில் வைத்திருக்கிறார். அவர்களை பற்றிய ஒரு சிந்தனை அவருக்கு இருக்குன்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வருது. படிக்க வரக்கூடிய ஒரு குழந்தை ஒரு பாடத்தை படிக்குது. இந்த பாடத்திட்டத்தை மாநில அரசு தயார் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாநில அரசு பாடத்திட்டத்தை தயாரிக்கின்ற போது குழந்தையினுடைய வயது கூட அனுபவம் கூடும். அனுபவம் முதிர்ச்சி தரும். முதிர்ச்சியை வைத்துத்தான் ஒரு குழந்தையினுடைய கற்றல் திறன் இருக்கும். கற்றல் திறனை வைத்துத்தான் அந்த கற்றல் திறன் வெளிப்பாடும் இருக்கும். காக்னிட்டிவ் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காக்னிட்டிவ் ஸ்கில், இந்த கற்றல் திறன் அப்படின்னு சொல்கிறது புரிந்து கொள்வது, புரிந்து கொண்டதை மீண்டும் சொல்லுவது, இவை அனைத்துமே
வயது கூட கூட இது வளரும். குழந்தை பருவத்தில் வயது கூட கூட அது வளரும். 60 வயதிற்கு பிறகு இது குறைய ஆரம்பிக்கும். டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்காங்க, வளர்கின்ற பருவத்தில் இருக்கிறாங்க. அந்த வளர் பருவத்தில் இருக்கிற அந்த குழந்தைகளுடைய வயதிற்கு தகுந்தாற்போல் பாடத்திட்டம் கொடுக்கப்படுது என்கின்ற போது அந்த பாடத்திட்டத்தை பற்றி நாம் விமர்சிப்பதாக இருந்தால் இந்த வயதில் இருக்க வேண்டிய திறன் இந்த பாடத்திட்டத்தில் இல்லை என்று பாடத்திட்டத்தை உருவாக்குபவர்கள் தான் சொல்லணுமே தவிர அந்த பாடத்திட்டத்தின் கீழ் படித்துக்கிட்டு இருக்கிற குழந்தை பருவ மாணவர்களிடம் பேசுவது என்பது ஒரு நியாயமற்ற பேச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு உளவியல் ரீதியாக நாம் ஒரு தரம் தாழ்ந்த பாடத்திட்டத்தை படிக்கிறோமா என்ற ஒரு பாதிப்பை நிச்சயமாக அது ஏற்படுத்தும். இப்போது அந்த குழந்தை வீடுகளில் போய் தன்னுடைய பெற்றோரிடம் மற்றவர்களிடம் என்னை ஏன் ஒரு தரம் தாழ்ந்து இருக்குன்னு ஆளுநரே சொல்கிறாரே, அப்படிப்பட்ட பாடத்திட்டத்தில் என்னை ஏன் சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற போது பெற்றோர்களால் இது ஆளுநர் எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசுகிறார், இல்லை எந்த இது அவர் ஒப்பிடலை, ஒப்பாய்வு எதுவும் கொடுக்கலன்னா சொல்ல முடியாது. ஏன்னா பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் பேசியிருக்கிறாங்க, தாளாளர் தலைமை ஆசிரியர் எல்லாரும் முன்னாடி பேசியிருக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை என்ன செய்யும்? அதற்கப்புறம் சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடாது, இரவில் தூங்குன்னு சொன்னால் தூங்காது. அது மனதிற்குள்ள இந்த போராட்டம் இருக்கும். ஏன் ஆளுநர் இப்படி சொன்னார், அப்போது தரம் தாழ்ந்த ஒரு பாடத்திட்டத்தில் படித்தா நம்ம இப்படி வளர்றதுன்னு ஒரு இதனால் என்ன ஏற்படும்? சரியாக தூக்கம் இல்லை, சரியாக சாப்பிடலைன்னு சொன்னால் உடல் பாதிக்கும். இப்போது ஒரு குழந்தையினுடைய மனம் பாதிக்கிற அளவில், உடல் பாதிக்கிற அளவில் ஒரு செயலை செய்கிறோமே என்கின்ற ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வாறு பேசலாமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. குழந்தைகள் நாம் படிக்கிற பாடத்திட்டம் சிறந்த பாடத்திட்டம். அதனால தான் நம்மால் சூரியனை ஆய்வு செய்கிற, சந்திரனில் போய் கால் வைக்கக்கூடிய, இன்னும் பல கிரகங்களை ஆய்வு செய்யக்கூடியவர்களெல்லாம் தமிழ் வழியில் படித்தவர்கள், தமிழ்நாடு அரசு பள்ளியில், அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தவர்கள் என்பதையெல்லாம் அந்த மாணவர்கள் உணர்ந்து தங்களை தாங்களே தேற்றிக்கொள்ள வேண்டும். தாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம், ஆளுநர் பேசுவது தான் தவறு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்ளும் வரை அவர்களிடம் ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல் என்பது நிச்சயமே அவங்கள பாதிக்க தான் செய்யும். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மற்றவர்களும் அந்த மாணவர்களுக்கு ஆளுநர் பேசியதில் எந்த அடிப்படை உண்மையும் இல்லை என்பதை புரிய வைக்கணும். இதற்கு முன்பு மாநில பாடத்திட்டத்தில் படித்து நிறைய மருத்துவர்களும் பொறியாளர்களும் பல துறையில் வல்லுநர்களும் வந்திருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே தரமற்றவர்களா அப்படின்னு குறிப்பிடுறாரா ஆளுநர் ரவி அவர்கள்? ஆளுநர் ரவி ஒரு மிகப்பெரிய தந்திரத்தோடு செயல்படுகிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆளுநராக இருக்கக்கூடிய திரு RN ரவி அவர்கள் சட்டத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். சட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் அவரால் செய்ய முடியும். இந்திய அரசமைப்பு சட்டம் அதைத்தான் சொல்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நிர்வகிப்பேன் என்று பொறுப்பேற்று கொண்டவர் ஆளுநர். ஆனால் ஆளுநர் மாளிகையில் ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைய கல்லூரியில் சேர்த்து விட்டு ஒரு பெற்றோர் கேட்குறாரு, மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பாக ஒரு மசோதா உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கே, அந்த மசோதாவின் நிலை என்னன்னு கேட்குறார். அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு? நான் கையொப்பம் இட வேண்டிய இடத்தில் இருந்தால் நான் கையொப்பம் இட மாட்டேன்னு சொல்கிறார். இது ஒரு நியாயமான பதிலா? சட்டப்படி அந்த மசோதா தவறு என்று சொல்லலாம், அல்லது அந்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு சென்றிருக்கிறது, அது நான் முடிவெடுக்க முடியாது, அதுதான் நியாயமான பதிலாக இருக்க முடியும். ஏன்னா இவர் முடிவெடுக்கிற விஷயமே கிடையாது. நான் கையொப்பம் இடுவதாக இருந்தால் நான் கையொப்பம் இட மாட்டேன்னு சொன்னால் அப்போ சட்டத்தில் சொன்னாலும் நான் மதிக்க மாட்டேன்றத ஒரு செய்தியை சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து. அந்த நொடியே குடியரசுத் தலைவர் ஆளுநரை திரும்ப பெற்று இருக்கணும். சட்டத்தின்படி ஆட்சி செய்ய வேண்டியவர்கள் சட்டத்தின்படி நான் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நான் கையெழுத்து போடணும்னா நான் போட மாட்டேன்னு சொல்கிறது, அப்போ சட்டத்தின்படி நடக்காமல் உங்கள் விருப்பத்தின்படி நடக்க முயற்சி செய்கிறீங்க என்று அன்றைக்கே அவரை திரும்ப பெற்றிருக்கணும். அன்றைக்கு திரும்ப பெறலை, அவர் நீடிக்கிறார். இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தேசிய கல்விக் கொள்கையில் அவர்கள் 2 சூழ்ச்சிகரமான விஷயத்தை செய்கிறாங்க. ஒன்று, அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகம், அதே போல் அரசு உதவி பெறும் பள்ளி, அரசு உதவி பெறும் கல்லூரிகள், இந்த கல்லூரிகளை எல்லாம் பலவீனப்படுத்தி, பல்கலைக்கழகங்களை பலவீனப்படுத்தி தனியார்கிட்ட கொடுக்கறது தான் அவங்களோட ஏற்பாடு. தேசிய கல்விக் கொள்கை 10 ஆண்டுகள் ஆகும் அது முழுமையாக நடைமுறை வர்றதுக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த 2030 அந்த 10 ஆண்டு காலம் முடிகின்ற போது இந்தியாவில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் கூட முழுமையாக அரசு நிதியில் இயங்கும் பல்கலைக்கழகமாக இருக்காது.
அதுல வந்து தொடங்கப்படுற பாடத்திட்டங்கள், புதிய பாடத்திட்டங்கள் எல்லாமே என்னவா இருக்கும்னு கேட்டா அது வந்து சுயநிதி பாடப்பிரிவுகளாக இருக்கும். ஆக கல்வியை வணிகத்திடம் ஒப்படைப்பது, அதற்கு மாநில அரசுகளை கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வைப்பது. இரண்டாவது, தவறான பல செய்திகளோடு, தவறான பல கருத்துகளோடு ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டம் அமைந்திருக்கிறது. உதாரணத்திற்கு சரஸ்வதி என்ற ஒரு நதியே இல்லை. வரலாற்று ரீதியாக புவியியல் வரலாற்றில் அப்படி ஒரு நதி இருந்ததாக எந்த தடயமும் கிடையாது. அது நம்பிக்கை, அவ்வளவுதான். சிந்து நதியினுடைய 5 நதிகள் தான் பஞ்ச நதிகள். அந்த பஞ்ச நதிகள் ஓடுற இடத்தை தான் பஞ்சாப்னு நம்ம சொல்றோம். அந்த பஞ்ச நதிகள் ஓடுற இடத்துல இல்லாத ஒரு நதியின் பெயர்ல நீங்க இன்னைக்கு மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரீகம் என்பதை சிந்து சரஸ்வதி நாகரீகம் என்று பெயர் மாற்றி இருக்கிறார்கள். இப்ப நீங்க அந்த என்சிஆர்டி சிலபஸ் தான் உயர்ந்ததுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த என்சிஆர்டி சிலபஸை நீ ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஒரு உண்மையான வரலாறை தமிழகம் போன்ற பல மாநில பாடத்திட்டத்தில் மாணவர்கள் படித்து விட்டால் இதுல என்ன உண்மை இருக்கு, எங்க போய் சரஸ்வதியை கண்டுபிடிச்சிங்கன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. இல்ல, நீங்க வந்து ஒரு புராதான ஒரு கோயில் இருக்கிறது. அந்த புராதான கோயில்ல சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குன்னு சொன்னா யுனெஸ்கோ வந்து அங்கீகரிக்குது. ஒரு 1000 ஆயிரம் பழமையான கோயில்னு சொல்லுது. ஆக ஒரு புராதான ஒரு சின்னம், புராதான கோயில், புராதான கட்டடம் சொல்லும் பொழுது அதற்கு உண்டான அங்கீகாரத்தை பல ஆய்வுகளின் அடிப்படையில் உலகத்தில் இருக்கிற பல வரலாற்று அறிஞர்கள், ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்வாறு சரஸ்வதி என்ற நதி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கின்ற போது மாணவர்களிடம் அந்த சுய சிந்தனையை வளர்க்கக்கூடாது என்ற சூழ்ச்சி ஏன்னு கேட்டா அவர்கள் இந்தியாவை ஒற்றை பண்பாட்டு தேசமாக கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள். இன்றைய தேதியில இந்தியா ஒரு பன்முக பண்பாட்டின் கூடாக இருக்கிறது. இது வந்து ஒரு மொழி கிடையாது, மொழிவாரிய தேசிய இனங்கள் இருக்கிறது, பண்பாடு வெவ்வேறாக இருக்கிறது. ஆனால் எல்லோரும் இந்தியர்களாக வாழ்கிறார்கள், எல்லோரும் சகோதரத்தோடு வாழ்கிறார்கள். இந்த பன்முகத்தன்மையை மாற்றிவிட்டு ஒற்றை பண்பாடு, அதுவும் சமஸ்கிருத பண்பாடு இந்தியாவின் பண்பாடு என்று அடையாளப்படுத்தி சமஸ்கிருத பண்பாட்டு தேசமாக இந்தியாவை மாற்றுவதுதான் அந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய சூழ்ச்சி. இந்த 2 சூழ்ச்சி இருக்கு. ஒன்று மொத்தமாக வணிகமயம், சந்தையிடம் ஒப்படைப்பது. இரண்டாவது வந்து இதற்குண்டான ஒற்றை பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாவதற்கான ஒரு பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டத்தை எல்லா மாநிலத்தில் இருக்கிற மக்களும் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கருத்து பிரச்சாரத்தை தொடர்ந்து தமிழகத்தில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி பண்ணிட்டு வர்றாரு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் செய்யக்கூடிய அந்த கருத்து பிரச்சாரத்தின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த குழந்தைகள் இடையே அவர் ஆற்றுகின்ற இந்த உரையில் இந்த பாடத்திட்ட குறித்து எழுப்பிய சர்ச்சை என்றே நான் கருதுகின்றேன். திரு ஆர் என் ரவி அவர்கள் மிக தெளிவாக ஒன்றிய அரசு என்ன செய்கிறதோ அதை இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் பின்பற்றணும், மாநிலங்கள் சுயமாக சிந்திக்கக்கூடாது என்று நினைக்கிறார். மக்களுடைய இறையாண்மை, மக்களிடம் இருக்கிற இறையாண்மையை தான் செலுத்தும் வாக்குச்சீட்டின் வாயிலாக தான் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலமாக அரசுக்கு கொடுக்குறாங்க. அப்படித்தான் மாநில அரசுக்கும் இறையாண்மை கிடைக்குது, ஒன்றிய அரசுக்கும் இறையாண்மை கிடைக்குது. இப்போ ஒன்றிய அரசினுடைய இறையாண்மை எல்லை என்ன, மாநில அரசின் இறையாண்மை என்ன, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறையாண்மை எல்லைகளை இந்திய அரசியல் சட்டம் வகுத்து வைத்திருக்கு. மாநில அரசுக்கு என்ன அதிகாரம்? திரு ஆர் என் ரவி அவர்கள் நாக்பூரை தலைமையிடமாக கொண்ட RSS எதையெல்லாம் சிந்திக்கிறதோ அந்த சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தது திரு மோடி தலைமையில் இருக்கிற அரசு, பாஜக அரசு. திரு மோடி அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் அமைப்பதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவுதான் தன்னுடைய செயல் திட்டமாக வைத்திருக்கிறார். ஆக RSS நினைப்பதை தான் நிறைவேற்றி விடணும். RSS சொல்லி செய்றாரா தானா செய்றாரான்னு தெரியாது, ஆனா RSS நினைக்கிறத தான் செய்யணும், அப்பதான் தான் பதவியில் இருக்க முடியும்னு நினைக்கிறாரு. அதே போல் தனக்கு உதவி செய்தவர்கள் யாரோ உதவி செய்தவர்களுக்கு தான் உதவி செய்யணும், அரசு அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த 2 வேலையை அவர் வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதற்குண்டான பரப்புரை வேலையை திரு ஆர் என் ரவி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற சமூக நீதியின் அடிப்படையிலான கல்வி கட்டமைப்பை சிதைத்துவிடும். இடஒதுக்கீடு எப்போ சாத்தியப்படும்? அரசிடம் கல்வி நிலையங்கள் இருந்தாதான் இடஒதுக்கீடு சாத்தியப்படும். அப்ப அரசிடம் கல்வி நிலையங்கள் இல்லாமல் தனியாரிடம் போயிட்டா இடஒதுக்கீடு எப்படி சாத்தியப்படும்?
இருக்கிற பொது நிறுவனங்களை எல்லாம் நீங்க தனியார் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா பொதுத்துறையில எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும், எப்படி இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அது ஒரு மிகவும் சூழ்ச்சிகரமான ஒரு செயல் திட்டம் கொண்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. அதுல கல்வியை பற்றி எதுவுமே இல்லை. எழுத்தறிவு, எழுத்து திறன், எண் திறன், வேலை திறன், இதை 3ஐ பற்றி தான் அவங்க பேசுறாங்க. அப்ப அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளிகளை உருவாக்குவதுதான் தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கூலி தொழிலாளிகளை உருவாக்கக்கூடிய கல்வி திட்டத்தை மாநிலத்தில் இருக்கிற மக்களும் அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான பணியை திரு RN ரவி அவர்கள் மிகவும் தீவிரமாக செய்து வருகிறார். அப்ப அந்த தீவிரத்தன்மையினுடைய ஒரு பகுதியாகத்தான் நீங்க இதை பார்க்கணும். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. சமமான கற்றல் வாய்ப்பை அனைவருக்கும் கொடு என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் அரசுக்கு கொடுத்திருக்கிற கடமை. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றோம், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள்னு சொல்றோம். கூறு 41 அரசின் பொருளாதாரம் வளர்ந்தால் அரசு தான் கல்வியை கொடுக்கணும், உரிமையா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. கூறு 14 சமத்துவத்தை பற்றி பேசுகிறது. ஆனால் இவர்கள் சமமற்ற கல்வியை பற்றி பேசுறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தை ஆகச்சிறந்த பள்ளி PM ஸ்ரீ பள்ளின்றாங்க, மற்ற பள்ளிகளை எல்லாம் சாதாரண பள்ளிகள் என்று சொல்கிறார்கள். எனவே ஒரு சமமற்ற அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு சமமற்ற ஒரு கல்வியை மாநிலத்தின் மீது திணிப்பது தவறு. சமமான கற்றல் வாய்ப்பு 75 ஆண்டுகள் கழித்து கூட கொடுக்காமல் இருந்தால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு செய்யக்கூடிய துரோகம், இந்திய மக்களுக்கு செய்கிற துரோகம். அதை அரசுகள் செய்வதை நாங்கள் அனுமதிக்க இயலாது என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே மாநிலத்தில் இருக்கிற அரசு எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, சமமான கற்றல் வாய்ப்பை சீராக அனைவருக்கும் தரக்கூடிய கொள்கையை உருவாக்கி அதற்குண்டான நிதிகளை மாநில அரசை திரட்டுவதற்குண்டான வேலையும் செய்யணும். ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலன்னா மாநில அரசு திரட்டணும், மக்கள் கிட்ட சொல்லணும், வெள்ளை அறிக்கை வைக்கணும், இவ்வளவு பணம் தேவைப்படுது, மக்களிடமிருந்து இவ்வளவு வரி வசூல் செய்ய, வரி வசூல்ல பங்கு போட்டு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்க மறுக்கிறார்கள். நாங்க சமமான கல்வியை தருகிறோம் என்று சொல்கிறோம், ஆனால் அவர்கள் சமமற்ற கல்வியை கொடுக்க சொல்றாங்க. சமமற்ற கல்வியை எங்களால் கொடுக்க முடியாது, சமூக நீதி ஆகாது. எனவே நாங்கள் மக்களிடம் நிதி கேட்கிறோம் கூட மக்களிடம் நிதி கேட்கலாம். நிதியை திரட்டியாவது ஒரு சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை மாநில அரசு வகுக்க வேண்டும்.